எப்படி டைட்டானிக் படத்தை வந்து ஜேம்ஸ் கேமரன் எடுத்துட்டு 11 ஆஸ்கார் வச்சுட்டு சொன்னார், ஐ ஜஸ்ட் பில்ட் அ ஷிப், மை மியூசிக் டைரக்டர் கேவ் லைஃப் டு தட் ஷிப் அப்படின்னாரு. அந்த மாதிரி என்னுடைய நல்ல ஒரு இசை இல்லாமல் ஒரு நல்ல கதையை நீங்க திரையில சொல்லவே முடியாது. இதுக்குதான் இன்னைக்கு வந்து நீங்க வேர்ல்டு, அதாவது த மோர் வி ஆர் ரீஜனல் த மோர் வி ஆர் இன்டர்நேஷனல் சொல்லுவோம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ மண் சார்ந்த மனிதர்களாய் நம்மளுடைய படங்கள் பிரதிபலிக்குதோ நாம் உலக திரைப்படங்களாக காட்சி அளிப்போம். இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது, இன்னைக்கு இருக்கிற சூழல், சினிமா சூழல்ல முதல்ல பாசிட்டிவா ஒரு படம் எடுக்கணும்னு ஒரு இயக்குனர் முடிவெடுத்தாரு பாருங்க. எதெல்லாம் மினிமம் கேரண்டி, லாட்டின் அமெரிக்கன் சினிமாவோ ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் சினிமாவோ எடுத்து என் மனிதர்களை நான் பொல்யூட் பண்ண விரும்பல, என் மண்ணோட கதையை நான் அழகா சொல்லணும்னு நினைச்சாரு. அதை அழகா அந்த படத்துல பண்ணியிருக்காரு அவரு. அந்த ஒரு துணிச்சலுக்கு சுசி, உங்களுடைய வெண்ணிலா கபடி குழுவிலேருந்து நான் மகான் அல்ல, இதெல்லாம் நாங்க திரும்பவும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த படத்தை, அந்த இடத்தை இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணும் கண்டிப்பா. இந்த படம் ரொம்ப அழகா நேர்த்தியா, முதல்ல ஒரு பிலிம் போர் இல்லாம எடுத்துட்டு போறதுதான் பெரிய சேலஞ்ச். அந்த வேலையை அழகா அந்த படம் உட்கார்ந்ததுல இருந்து முடிகிற வரைக்கும் எந்த ஒரு கிளீஷே, இது வரைக்கும் நம்ம இந்த காட்சி இப்படி பார்த்துருக்கோம், அடுத்தது இது வரும் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அழகா நேர்த்தியா இதை நீங்க கொண்டு போனீங்க. ரொம்ப சந்தோஷம்.